சார், தங்கம் நாளுக்கு நாள் விலை ஏறுகிறது. நான் கோட்டக் கோல்ட் இடிஎஃப்பில் முதலீடு செய்துள்ளேன். இதன் விலை இப்போது 102.4. அதாவது அந்த கமெண்ட் அவர் பதிவு செஞ்ச அன்னைக்கு. இதை எப்படி இன்டர்நேஷனல் கோல்ட் பிரைஸுடன் பொருத்தி பார்ப்பது? இன்டர்நேஷனல் கோல்ட் பிரைஸ்ல இருந்தா இந்த பிரைஸ் டிரைவ் ஆகும். இங்க இருக்கிற பிரைஸ் வந்து இன்டர்நேஷனல் பிரைஸுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன்றைய தினம் கோல்ட் பிரைஸ் வந்து $4000 ஒரு அவுன்ஸ் அப்படின்னா, ஒரு அவுன்ஸ் ஏறக்குறைய வந்து 29 கிராம் ரஃபா வச்சுங்க. 29 கிராம்ஸுக்கு வந்து $4000. ஒரு டாலருக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து 88.7 ரஃபா. ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிராமுக்குள்ள கோல்ட் ப்ரைஸ் எவ்வளோன்றது உங்களுக்கு தெரியும். இது வந்து பியூர் ஸ்பாட் ட்ரேடபிள் கோல்டு. இது புரியுதுங்களா? இதில் வந்து இடிஎஃப்க்குள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் மற்ற பல சார்ஜஸ் வந்து அதில் வரக்கூடும். ஸோ ரேட் வந்து கொஞ்சம் முன்ன பண்ணி இருக்கலாம். பட் திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு ஐடென்டிஃபை இட். இங்கேருந்து அங்கே போக முடியாது, அங்கேருந்து தான் இங்கே வரணும். சூப்பர் சார். இப்போ தங்கம் வந்து விலை கண்ணாபின்னான்னு ஏறிட்டு இருக்கு. நம்ம வந்து 22 கேரட் அப்படிங்கிறத நம்ம பெரும்பாலும் ஆபரண தங்கத்துக்காக பயன்படுத்துகிறோம். இந்திய மக்களுக்கு மோகம் அதன் மீது அதிகம். ஸோ அது வந்து ஏதோ ஒரு சேஃப்டிக்காக வாங்கி வைக்கிறது அதிகரிச்சிட்டு இருக்கு நம்ம இந்தியாவில். அது காலகாலமாக இருந்துட்டு இருக்கிற பழக்கம் தான். இப்போ இடையில பார்த்தீங்கன்னா கேரட்டை வந்து கம்மி பண்ணாங்க சார். 18, 20, 22 அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இனி நீங்கள் ஒரு டைம் ஓப்பனிங் பெல்ஷோவில் குறிப்பிட்டிருந்தீங்க, அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 14 கேரட். எஸ். ஸோ அதனால மக்கள் வந்து அது அதிகமாக அங்கே அவங்க அணியறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால விலைகள் அங்கே வந்து சகஜமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ திருப்பியும் அதை வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? எல்லாருமே 12 கேரட் கோல்டு நம்ம ஆளுங்க ஒத்துக்க மாட்டாங்கல்ல. வாய்ப்பு இல்லையே. காசு இவ்வளோ கொடுத்து மக்கள் வாங்குறது, அதெல்லாம் வாங்கணும். கடன் வாங்கி கூட தங்கத்தை வாங்குவாங்க. அதுதான் பிரச்சனையே. எனக்கு தெரிஞ்சு 14 கேரட் கோல்டு ஆக்சுவலாக நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒன்று வந்து ரிஸ்க் ஃபேக்டர் குறைவு. சரி, 22 போனால் இந்த சேஞ்ச். இப்போ கோல்டு விலை ஏறதுனால அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ். ஆமாம் இல்லையா? ஃபர்ஸ்ட் சேஃபா வச்சுக்க முடியாது, கழுத்தில் அணிய முடியாது, பேங்க் லாக்கர் பிரச்சனை. ஸோ இது எல்லாமே பிரச்சனைகள் இருக்குல்ல. 14 கேரட்னா அந்த பிரச்சனை வராதுல்ல உங்களுக்கு. கோல்டுக்கு கோல்டு ஆச்சு, வேல்யூக்கு வேல்யூ ஆச்சு, நம்ம கையில இருந்து காசு போட்டு செலவும் அவ்வளோதான் இருக்கும். ஆமாம். எத்தனை பேர் வந்து கோல்டை பிளட்ஜ் பண்ணி நம்ம பெரும்பாலும் அந்த ஒரு யூசேஜுக்காக நம்ம வைக்கிறோன்றது தெரியாது. கோர்ஸ் லோன் அகேன்ஸ்ட் மக்கள் மேக்ஸிமம் நிறைய பேர் லோன் அகேன்ஸ்ட் கோல்டு யூஸ் பண்றாங்க. இப்போ ஒரு வீடு கட்டணும், ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ், எதுக்காக ஒன்றும் பண்றாங்க. ஏன்னா அதுக்கு ஏற்ற ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க மாட்டாங்க. தங்கத்தையே வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக ஹெல்த்துக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தா அந்த பிரச்சனை போயிடும்ல. கரெக்ட் சார், கரெக்ட். வீட்டுக்கு காருக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும்ல. தங்கத்தை போய் அடகு வச்சுதான் இந்த பிரச்சனை தீக்கணும்னு அவசியம் வராது. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் 14 கேரட் இஸ் வெரி அக்செப்டபிள். கோல்டு ஆச்சு, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. சேஃபாகவும் நம்ம போட்டு தைரியமா சுத்தலாம். பட் இங்க வந்து அது ஆக்செப்ட் ஆகுமான்றது 22 உரசி அந்த கல்லு தேர வரைக்கும் தேய்ப்பாங்க. ஸோ அதனால இட்ஸ் அ டிஃபிகல்ட் திங். அக்செப்டன்ஸ் வந்து ஒரு சோஷியல் ஸ்டிக்மா வந்து ஒரு பிரச்சனை. அக்செப்ட் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது. ஆமா, அக்செப்ட் பண்ணா ரொம்ப நல்லது.